டென்மார்க் அங்க போராடினால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் எல்லாமே அங்க அவர்களுக்கு குரல் கொடுப்பார்கள். அங்கே வந்துவிடும் என்று அவர்கள் பயப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பலர் இந்த உலக வரைபடத்தை சதுரமாக வரையப்பட்ட வரைபடத்தை பார்த்துக் கொண்டு ரஷ்யா ஏதோ தூரத்தில் இருப்பது போல அந்த வரைபடத்தில் பார்க்க இந்த வரைபடம் வரையப்பட்டது பூகோள வரைபடம் வரையப்பட்டது ஒரு கோளத்தினுடைய மேற்பகுதியை பார்த்தால் அதனுடைய மிக குறைவாக இருக்கும். மிக நெருங்கிய பகுதி ரஷ்யாவுக்கு மூலவளங்களை சுரண்டிக்கொண்டு தங்கள் நாட்டுக்கு கொண்டு போவதுதான் இந்த அமெரிக்காவுடைய விருப்பு. அதுதான் இந்த மிகப்பெரிய வியாபாரி ட்ரம்பனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. இந்த வேளைகளை இந்த நேட்டோ உடைந்து போய் ஒரு ஐரோப்பிய கூட்டு இராணுவம் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பது. அதற்கான சமிக்கைகள் தான் இப்போது கிரீன்லாண்டை நோக்கி ஐரோப்பிய நாடுகளுடைய படைகள் அங்கே போய் இந்தியாவை ஒருபோதும் எந்த ஒரு உலகம் தழுவி எந்த ஒரு நாடும் எதிர்க்காது. இந்தியாவை அளவுக்கு மிஞ்சியவர்கள் நெருக்க முடியாது. நெருக்கினால் இவர்களுக்கு தான் இழப்பு. என்ன செய்ததோ அதை அவர்கள் 5 வருடத்திற்குள் செய்து விடுகிறார்கள். இப்போது அவர்கள் 3 வருடமாக அது குறைந்து விட்டது. வடக்கு கிழக்கில் வாழ்ற வெறும் 20 லட்சம் மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள இருக்கிற ஒரு 35 லட்சம் மக்களையும் பற்றித்தான் நாங்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கோணத்தில் இருந்து பார்க்கிறோம். கடந்த 16 வருடங்களாக இந்த டயஸ்போராவால் என்ன செய்ய முடிந்தது? சிங்கள ராஜேந்திரர்கள் மிக பலமானவர்கள், மிக கெட்டிக்காரர்கள். இந்த தமிழர்கள் கொக்கரிப்பது போல அல்ல. அமெரிக்காவும்பா, சீனாவும்பா, இந்தியாவும்பா எல்லாரையும் உள்ளுக்குருவார்கள். இந்த 3 பேரும் அடிபட்டு வெளியில போடுவாங்க. எல்லாரும் அவர்களுக்கு தெரியும். எல்லாரையும் பாங்கொண்டு கூப்பிட்டு எல்லார்ட்டையும் இருந்து வர்ணித்து கொண்டு அவர்களை ஓட்டாண்டியாக கட்சியோடு அனுப்பி விடுவார்கள். மணாலி ரோட்டில் நாங்கள் நினைக்கக்கூடாது அனுரகுமாரன் இதுதானக்கு அவர் எளிமையானவர் உண்டு. அவருடைய நடை ஒரு விரும்பானது. நான் உங்கள் பிரதேசத்தில் நடந்து வருகிறேன் என்பது. இப்போது அவர் கரும்பு காப்பீட்டுடன் நடந்து போகிறார். ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் ஒரு குண்டூசியால முடி குத்த மாட்டினோம் அவர்களுக்கு தெரியும். நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஒட்டுமொத்த உலகமும் ராஜதந்திர ரீதியான குழப்பத்துக்குள்ளும் பூகோள அரசியலில் பல தடுமாற்றத்துக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது கிரீன்லாந்தை கைப்பற்றுவதா அமெரிக்கா என்கின்ற ஒரு கோஷம் ஐரோப்பாவுக்குள்ளும், ஈரான் மீதான தாக்குதல் எப்போது இடம்பெறும் என்கின்ற எதிர்பார்ப்பு உலகளவிலும், ஆசிய பிராந்தியத்தில் அடுத்து இந்தியாவின் கதி என்ன நடக்கப் போகிறது என்கின்ற கலந்துரையாடல் இன்னும் ஒரு தளத்திலும் என்று ஆசிய பிராந்தியம், அரபு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் என்று பல திசைகளில் விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் குழம்பிய உலகத்தை அமெரிக்கா விரும்புகின்றதா அல்லது உலகத்தை குழப்பி அமெரிக்கா பயணிக்க ஆசைப்படுகிறதா? இன்று அமெரிக்காவுடைய நிலை என்னவென்றால், அதாவது உலகில் தன்னுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்கு யாவரையும் பயப்படுத்துகிறார்கள். இங்கே அதாவது அமெரிக்க கண்டத்தை பொறுத்தளவில் அவர்கள் தரையிலே இறங்கி எதுவும் செய்ய முடியும். ஏனென்றால் அவர்களுடைய செல்வாக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதி. உதாரணமாக இலங்கையிலே அப்படி ஒரு நிலைமை இருந்தால் இந்தியாவால் இவ்வாறான நடவடிக்கைகளை இலங்கையோட செய்ய முடியும். அதே மாதிரி மாலதீவிலையும் செய்ய முடியும். இவ்வாறு ஈரானும் தன்னுடைய அயல் நாடுகள்ல செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இப்போது அமெரிக்கா எங்க கைய வச்சிருக்கா, தண்டமடியிலேயே தானே கைய வச்சிருக்கிறது. அவர்கள் கோப்பில் இருந்து கொண்டு அடிமரத்தை தரைக்க வலிக்கிட்டு விட்டார்கள். அதாவது அவர்கள் ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய நேட்டோ என்ற பலமான ஒரு அமைப்போட இருப்பதனாலதான் அமெரிக்கா இன்றைக்கு உலகின் போலீஸ்காரனாக தொடர்ந்து இருக்கிறது. அதாவது ஒற்றை மைய உலகி அரசியலுக்கு தலைமை தாங்கிறது. ஆனால் இப்போது கிரீன்லாந்துல கைய வச்ச உடனே அங்க டென்மார்க் அதனுடைய ஒரு உறுப்பு நாடு. டென்மார்க் அதுக்கு எதிராக முக்கியமாக போராடும். அப்ப டென்மார்க் அங்க போராடினால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் எல்லாமே அங்க அவர்களுக்காக குரல் கொடுப்பார்கள். ஸ்காண்டினேவியன் நாடுகளும் குரல் கொடுப்பார்கள். ஆகவே இங்கே இதுல இன்னும் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்கும். அமெரிக்காவோட இவர்கள் முரண்பட்டால் ரஷ்யாவோடு இவர்களோட ஒத்து போகும். ஏனென்றால் இது ஐரோப்பிய பகுதி. ஆகவே ரஷ்யா இவர்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் என்றால் தன்னுடைய நலனை பாதுகாப்பதற்கு அது சப்போர்ட் ஆகிருக்கும். இங்க நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், அமெரிக்கா இங்க கைய வைக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த உலகம் ஏன்
இவ்வாறு போகிறது அல்லது ட்ரம்ப் ஏன் இவ்வாறு போகிறார் என்றால், அமெரிக்காவுடைய தேசிய நலன் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அவருடைய தேசிய உலகம் தழுவிய அனைத்து மூல வளங்களையும் தன்னுடைய நாட்டுக்கு சுரண்டி கொண்டு போவதுதான் அதனுடைய தேசிய நலன். இதுதான் சீனாவுக்கும் இருக்கிறது. உலகளாவிய சக்தி வளங்களை சுரண்டி கொண்டு போவது அவருடைய தேசிய நலனாக இருக்கிறது. அப்ப இந்த உலகில பல்முனை அரசுகள் தோன்றுவதற்கான பல்முனை அதாவது அதிகார மையங்கள் தோன்றுவதற்கான சூழல்கள் தெரிவது போல வெறும் கற்பனுக்கு தோன்றும். ஆனாலும் இங்க ஒற்றை மைய உலக அரசியல் தான் இப்போதும் இருக்கிறது. ஆகவே இதை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு இவ்வாறு ஆங்காங்கே இந்த பூச்சாண்டி காட்டப்படுவது நடக்கும். ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டிருந்த அவர் பின்வாங்குவார். ஆனாலும் அமெரிக்காவுக்கு அந்த கிரீன்லாண்டிலே ஒரு கண்ணு தொடர்ந்து இருக்கும் என்றால் அது மிகப்பெரிய பலங்களை கொண்ட ஒரு பனிப்படர் பிரதேசம். ஆகவே அதை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு விரும்பினோம். அதை விட இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த வடகடல்ல உள்ள துருவக்கடல் ஊடாக பயணம் செய்ய முடியாது ரஷ்யாவை தவிர. ஆகவே அவர்கள் இந்த ரஷ்யா அங்கே வந்துவிடும் என்று அவர்கள் பயப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இங்கே பலர் இந்த உலக வரைபடத்தை, சதுரமாக வரையப்பட்ட வரைபடத்தை பார்த்து கொண்டு ரஷ்யா ஏதோ தூரத்தில் இருப்பது போல அந்த வரைபடத்துல பார்க்க தெரியும். இந்த வரைபடம் வரையப்பட்டது, பூகோள வரைபடம் வரையப்பட்டது ஒரு கோளத்தினுடைய மேற்பகுதியை பார்த்தால் அதனுடைய மிக குறைவாக இருக்கும், மிக நெருங்கிய பகுதி ரஷ்யாவுக்கு. ஆனாலும் நான் பொதுவாக இந்த வரைபடத்தை பார்த்துவிட்டு தூரம் போல தோன்றும். பல ஆய்வாளர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். அதாவது இந்த வரைபடம் எவ்வாறு எரியங்கள் மூலம்தான் இந்த உலக வரைபடம் வரையப்படுகிறது, கோள வடிவான வரைபடம். அப்ப இந்த எரியங்கள் மூலம் வரையப்படுற போது சரியான சமச்சீரான அளவு திட்டங்கள் அங்க வரையப்பட முடியாது இந்த வரைபடத்தில். ஆகவே இந்த மிக நெருக்கமாகவே அங்க ரஷ்யாவும் இருக்கிறது. இந்த ஐரோப்பிய நாடுகளும் அதாவது இந்த அரைக்கோளத்தினுடைய மேற்பகுதியில முனையில இருப்பதனால, அந்த குளிர் பகுதியில இருப்பதனால அந்த பகுதியினுடைய மூல வளங்களை இலகுவாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போது இவர்கள் அங்க பெருமளவிலான எண்ணெய் வளம் இருப்பது இவர்களுக்கு தெரிகிறது. அதே போல ஏனைய கனிமங்களும் அங்கு இருப்பது தெரிகிறது. நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆகவே இந்த மூலவளங்களை சுரண்டி கொண்டு தங்கள் நாட்டுக்கு கொண்டு போவதுதான் இந்த அமெரிக்காவுடைய விருப்பு. அதுதான் இந்த மிகப்பெரிய வியாபாரி ட்ரம்பனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஆகவே அவர் அதை இலக்கு வைப்பார். ஆனாலும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இருக்கிற நாடுகள் இதை வலுவாக எதிர்க்கும். சில வேளைகளை இந்த நேட்டோ உடைந்து போய் ஒரு ஐரோப்பிய கூட்டு இராணுவம் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பது. அதற்கான சமிக்கைகள் தான் இப்போது கிரீன்லாண்டை நோக்கி ஐரோப்பிய நாடுகளுடைய படைகள் அங்கே போயிருக்கின்றன. ஆகவே இந்த யூரோ நாணயம் ஏன் உருவாக்கப்பட்டது, ஏன் யூரோ ஒன்றியம் உருவாக்கப்பட்டது என்பது இந்த உலகை ஆளுவதற்கானதுதான். ஆகவே அமெரிக்காவுக்கு நிகராகத்தான் உருவாக்கப்பட்டது இது. ஆனாலும் அவை நட்பு நாடாக இருக்கின்றன. எப்போது அவர்கள் பகைமுனைக்கு போகிறார்களோ அன்றைக்கு இவர்களுடைய கை ஓங்கிவிடும், ஐரோப்பியர்களுடைய கை ஓங்கிவிடும். அவர்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். நீங்கள் இப்போது ஐரோப்பா மற்றும் உலகம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அதே சமகாலத்தில் ஆசிய பிராந்தியத்திலும் ஒரு பெரும் குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கின்றது, மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும். குறிப்பாக இந்தியா பெரும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் வரிகளாக இருக்கலாம் அல்லது உலக ஒழுங்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் நகர்வுகள் எல்லாம். ஒட்டுமொத்தத்தில் இதில் என்ன செய்தியை அங்கு அமெரிக்கா சாதிக்க நினைக்கின்றது? அமெரிக்காவுடைய இன்றைய இதை டாக்கோ என்று சொல்வார்கள். அதாவது அந்த கேலியாக ஆங்கிலத்தில் டாக்கோ என்னென்றால், அதாவது சொல்லிவிட்டு பின்வாங்குவது. அது ஒரு போடி போக்காக, தமிழ்ல சொன்னால் போடி வாக்காக போற போக்குல சொல்லிவிட்டு போவதுண்டு. இப்படித்தான் இருக்கிறது. இப்ப இன்னும் ஒன்று நாங்கள் இதில் ஒரு உதாரணமாக சொல்லலாம். பக்கத்தில் உள்ள கனடாவுக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பால கனடா அடுத்த இன்னும் ஒரு எதிர்நீச்சலை போட்டு அது 14% அதனுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. ஆகவே இங்கே நாங்கள் ஒன்றை பார்க்க வேணும். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவை ஒருபோதும் எந்த ஒரு உலகந்தழுவி எந்த ஒரு நாடும் எதிர்க்காது. ஏனென்றால் உலகனுடைய பெரிய சனத்தொகை கொண்ட நாடு இந்தியா. ஆகவே அங்க பெரிய சனத்தொகை கொண்ட நாடு இந்தியா என்ற அடிப்படையில் அங்க பெரிய சந்தை வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பொருட்களை யாருக்கு விற்க வேண்டும்? மக்களுக்கு தான் விற்க வேண்டும். மக்கள் அங்க கூடுதலாக இருக்கிறார்களோ அதுதான் சந்தை. அப்ப அந்த சந்தையில பொருட்களை விற்பதற்கு நிச்சயமாக இந்தியா தேவை. இந்தியர்களுக்கு பெரிய அளவில் இவர்கள் வரி விதிப்பார்களான இருந்தால் அமெரிக்காவுடைய பண்டங்களுடைய விற்பனை சரியரவாசியாக குறைந்து விடும். இதுதான் உண்மை. ஆகவே அவர்கள் இப்படி சொல்லுவார்களே தவிர அந்த அளவுக்கு இறங்கி போக மாட்டார். ஒரு முயற்சி செய்து பார்ப்பார்கள், ஒரு சாம்பிள் செய்து பார்க்கலாம்.
ஆனால் இந்தியாவை அளவுக்கு மிஞ்சியவர்கள் நெருக்க முடியாது. நெருக்கினால் இவர்களுக்கு தான் இழப்பு வரும். அப்படியே இந்தியா பலமாக இருக்கிறது, அமெரிக்கா பலவீனமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய கருத்து? இந்தியாவுடைய பலவீனம் என்ன என்றால் அது அரசியல் ரீதியாக எடுக்கின்ற முடிவுகளினாலே அது பலவீனமாக இருக்கிறது தவிர அதனுடைய உற்பத்தி, அதனுடைய தொழில்நுட்பம் இவற்றில் அவர்கள் முன்னோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். உலகில மிக வளர்ந்து வருகிற நாடுகளில் இந்தியா முதன்மையானதாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவின் பலவீனம் என்று நீங்கள் எல்லோரும் கருதுவது என்னவென்றால் அரசியல் என்பதை மாத்திரம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் முடிவுகளை எடுப்பதில், அரசியல் நகர்வுகளை செய்வதில் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொருளாதாரத்திலோ அல்லது தொழில்நுட்பத்திலோ அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்று உலகம் இணையத்தை செயலிழக்க செய்தால் அவர்களால் தனிய இணைய வசதி கூட இல்லை தானே. நீங்கள் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி என்கிறீர்கள். அவர்கள் இன்னும் ஒரு தமக்கான சீனா போன்று தமக்கான ஒரு இணைய கட்டமைப்பை கூட உருவாக்கவில்லை தானே. அது திவாகரனின் தனிப்பட்ட விருப்பமா இந்தியாவை இப்படி ஆதரிக்க வேண்டும் என்பது? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர்கள் இப்போது தனிப்பட்டதாவது சீனா என்ன செய்ததோ அதை அவர்கள் 5 வருடத்துக்குள் செய்து விடுகிறார்கள். இப்போது அவர்கள் 3 வருடமாக அது குறைந்து விட்டது. இப்போது அவர்கள் தங்களுக்கு சொந்தமான இணைய வசதியை செய்யக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அது தெரிய வரும். அப்படியே பாகிஸ்தான் யுத்தத்தில் 5 ரஃபேல் விமானங்கள் விழுந்ததை கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஒளித்து விளையாடியது எதற்காக இந்தியா? அது இந்தியா சில செய்திகளை மறைப்பு செய்யும். ஏனென்றால் அந்த பெரிய சனத்தொகை கொண்ட நாட்டில் உள்நாட்டு பிரச்சனை வரக்கூடாது. உள்நாட்டு தன்னுடைய அரசியலுக்கு ஸ்திரத்தன்மை, அதனுடைய உள்நாட்டு அரசியல் ஸ்தாபிதம் அடைந்து விடும் என்பதற்காக அவர்கள் மறைப்பு செய்வார்கள். சில விடயங்களை அவர்கள் மறைப்பு செய்வதனாலதான் அவர்கள் உள்ளக அரசியலை நடத்த முடியும். ஆகவே இந்தியாவுடைய உள்ளக அரசியல் தான் வெளியக அரசியலை தீர்மானிக்கின்றன. இதுதான் அது இந்த கோட்பாடு. இந்தியாவோட உள்நாட்டில் எவ்வளவு பலமாக இருக்கிறதோ, என்ன பிரச்சனை இருக்கோ அதை வைத்துக் கொண்டான் அவர்கள் வெளிநாட்டு கொள்கைகளை வகுக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அதுல பொய் சொல்ல வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கும். ஏன்னா அவர்கள் உள்ளகத்தை அவர்கள் சமாளிக்க வேண்டும், மக்களை சமாளிக்க வேண்டும். இந்த பெரிய மக்கள் கூட்டத்தை கட்டியாள்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. அதனால் தான் ஈழத்தமிழர்கள் அழிகின்ற போதும் இந்தியா கையை கட்டி பார்வையாளராக இருந்தது. நிச்சயமாக நீங்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் எங்கட நிலையில இருந்து கொண்டு வடக்கு கிழக்குல வாழ்ற வெறும் 20 லட்சம் மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள இருக்கிற ஒரு 35 லட்சம் மக்களையும் பற்றித்தான் நாங்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கோணத்தில் இருந்து பார்க்கிறோம். அவர்கள் இன்று 142 கோடி மக்களை வைத்துக் கொண்டு அந்த மக்களை பற்றி தான் அவர்கள் சிந்திப்பார்கள். நீங்கள் அந்த அந்த அவர்களுடைய எத்தனை வீதமாக இருப்பீர்கள் என்று நீங்களே கணக்குப்பட்டு பாருங்க, திருப்பிக்கிறமானது. ஆகவே நாங்கள் எங்களை பெரிதாக நினைக்கிறோம். எங்களுடைய தமிழ் மக்களின் பலம் என்பது இந்த மக்களால் இல்லை, மக்களால் நிச்சயமாக இல்லை. நாங்கள் வெறும் துகள். ஆனால் நாங்கள் வாழ்கின்ற நிலம் இருக்கிறது தானே. தமிழ் மக்கள் வாழ்கின்ற இலங்கையினுடைய வடகிழக்கு தாயக நிலப்பரப்பு தான் எங்களுக்கு பலமே தவிர எங்களோட மக்கள் கிடையாது. எங்கள்கிட்ட வெறும் கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறோம். நாங்கள் இப்படி பறந்து ஓடுவோம். நாங்கள் வாழ்ற அந்த மண்ணில வாழும் வரைக்கும் தான் எங்களுக்கு அந்த பலம் இருக்கும். இப்ப நீங்கள் பாப்பீர்கள், இஸ்ரேலை பார்த்தால் இஸ்ரேல்ல இருந்த இந்த காசா பகுதி எப்படி போகுதுன்னு பார்க்கிறீர்கள். பலஸ்தீனர்கள் எவ்வாறு இல்லாமல் போகிறாண்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல வெஸ்ட் பேங்க் இருக்கவே மாட்டாது, அது கரைந்து போய்விடும். இதே போல சினாய் தீபகற்பம் கூட எதிர்காலத்துல இஸ்ரேல் நாட்டினுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட பிரதேசமாக மாறிவிடும். இதுதான் நிலைமை. அப்ப நிலங்கள் இழக்கப்பட்டால் மீள பெற முடியாது. அப்ப எங்களுடைய பலம் என்பது எங்களுடைய தாயக நிலப்பரப்பு தான். ஆனால் நாங்கள் எங்களோட மக்களை பெருசா நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதே போல இப்போது இன்னொரு இது இருக்கு. நாங்கள் டயஸ்போராவிலே ஏதாவது செய்வோம் என்று சொல்றோம். கடந்த 16 வருடங்களாக இந்த டயஸ்போராவால் என்ன செய்ய முடிந்தது? நான் உட்பட எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஐநா என்று போய் அந்த ஒப்பாரி மண்டபத்தில் அலுவலை தவிர எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏன்? அதாவது ஐரோப்பாவிலேயும் அமெரிக்க கண்டத்திலும் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் 10-12 லட்சத்துக்கு மேல. ஆனால் இந்த மக்களால இந்த நாடுகள்ல உலகில 33 நாடுகள்ல தடையாது, 30 அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்ல 30 அமெரிக்க நாடுகள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள தடையை எங்களால் நீக்க முடிந்ததா? எந்த நாடும் எங்களை நீக்கவில்லை. அதாவது விடுதலை புலிகள் மீதான தடை என்பது தமிழீழ மக்களுடைய போராட்டத்துக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை. யாராவது அதை எடுக்க முடிந்ததா? இல்லை, அந்த தடை நீக்க முடியலை. நீங்கள் இந்த நாடுகளுக்குள் ஐரோப்பாவிலிருந்து இவ்வளவுக்கு கொக்கரிக்கிறோம், குலைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எங்களால் தடை எடுக்க முடியவில்லை. ஏன் எடுக்க முடியவில்லை? முடிந்தால் எடுத்து பாருங்களேன். இந்தியா தடை எடுக்காமல் ஐரோப்பாவில் எடுக்கப்பட மாட்டாது. அப்படி இல்லாவிட்டால் ஐரோப்பாவில் தடை எப்போது எடுக்கப்படும் என்றால்
இன்று இருக்கிற இந்த ஒற்றைமைய உலக அரசியல் உடைந்து பல்முனை அரசுகள் தோன்றுகிற போது சில வேளைகள் எடுக்கப்படலாம். ஆனால் அவ்வாறு பல்முனை அரசுகள் தோன்றுகிற போது நாங்கள் தமிழீழம் அல்லது எங்களுடைய தாயகத்தை மீட்பது என்பது நடக்கவே நடக்காத காரியமாக மாறிவிடும். உலக அரசியல் என்பது அது நடக்கின்ற அந்த காலப்பகுதியில் எங்களால் இதை அறுவடை செய்ய முடியுமோ அதை நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும். காலத்துக்கேற்ற முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். நாங்கள் காலத்துக்கேற்ற முடிவுகளை எடுப்பதில்லை. இப்போது கூட நாங்கள் திடீரென அமெரிக்க படை வந்து விட்ட என்று எங்களுடைய அதாவது ஈழத்தில இருக்கிற தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் ஓடி போய் அமெரிக்காவுக்கு சாமரம் வீச தொடங்கி விட்டார்கள். அதே போல ஐரோப்பாவில் இருக்கிற இந்த புலம்பெயர்ந்த ஆய்வாளர்கள் கொஞ்சம் கதிரைக்கரணி ஆய்வாளர்கள் எல்லாம் புள்ளி விவரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு பேச தொடங்கி விட்டார்கள். ஆனால் உண்மையில் அமெரிக்காவினுடைய விருப்பமும் இந்தியாவுடைய விருப்பமும் ஒன்றல்ல. இந்தியா தன்னுடைய நிலப்பரப்பில் அமெரிக்க படைக்கு தலைமை கொடுக்கும். ஏனென்றால் அது எப்போது விரும்பினாலும் அதை வெளியேற்ற முடியும். ஆனால் தன்னுடைய செல்வாக்கு மன்றத்திற்குள்ள அயல் நாடுகளில் ஒரு அமெரிக்க படைத்தளம் பெறுவதை இந்தியா விரும்பாது. அப்படி என்றால் பங்களாதேஷில் இந்திய சார்பு ஆட்சி கலைக்கப்பட்ட போது, மாலத்தீவில் கலைக்கப்பட்ட போது இந்தியா ஓய்வெடுக்கின்றதா? அதற்கான எல்லா அரசியல் நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுத்திருந்தார்கள். நீங்கள் பார்க்கவில்லையா? இப்போது இந்தியா தொடர்பான கட்சி பங்களாதேஷில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஷேக் ஹசீனாவின் கட்சி நிச்சயமாக தடை செய்வார்கள். அது 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 அதாவது பங்களாதேஷனுடைய நிலைமை. பங்களாதேஷ் தன்னை பாதுகாப்பதற்கு தன்னுடைய நடவடிக்கை எடுக்கும். அதுபோன்று அனுரகுமார் திசாநாயக்க தன்னை நடவடிக்கை எடுக்கும். அதுபோன்று அனுரகுமார் திசாநாயக்க தன்னை பாதுகாப்பதற்காக அமெரிக்க விடயங்களில் சில இராணுவ ஒப்பந்தங்களுக்கு நிகரான சில விடயங்களில் அனுசரித்து சென்றால் நீங்கள் கூறுவது போன்று ஆய்வாளர்கள் கூறுவது பொய்யா அல்லது திவாகரன் கூறுவது பொய்யா? என்னை பொறுத்தவரை நான் தானே அதை பற்றி விலாவாரியாக எழுதியிருந்தேன். பலரும் அதை பேசவில்லை. கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அமெரிக்காவோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றி யாருமே பேசவில்லையே. அதை பற்றி நான் தான் பேசியிருந்தேன். ஆக இவைகள் எல்லாம் நடக்கும். இவைகள் வந்து என்ன செய்யும் என்றால் இந்தியா இதை முறியடிப்பதற்காக என்ன செய்ய முடியுமோ அதை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதை வந்து எல்லாம் உங்களுக்கு விளக்கம் போட்டு மேடைகளில் பேச மாட்டார்கள். அதெல்லாம் அவர்களுடைய ராஜேந்திர நடவடிக்கை. அதை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது விடுதலை புலிகளுடைய தடையை 2002ஆம் ஆண்டு கொண்டு வந்த 2001 அதை முன்னெடுத்த போது இந்தியா தான் முன்னெடுத்தது. இந்தியா தான் அதை பற்றி ஐரோப்பிய நாடுகளோடு பேசியது. அதுக்கு பிறகுதான் தடையே வந்தது. ஐரோப்பியர்கள் உடனே தடை போடவில்லையே. அவ்வாறு பிரித்தானியாவில் தடை வருகின்ற போது கூட அன்றைய பிரதமர் என்ன சொன்னார், உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார், பாலாண்ணையை கூப்பிட்டு பாலாண்ணைக்கு சொல்லப்பட்டது, நாங்கள் தடை வைக்கிறோம், ஆனால் நீங்கள் இங்கே வளமையாக செயற்படலாம், ஆனால் எங்களால் அதாவது ராஜேந்திர அழுத்தங்களுக்கு நாங்கள் தடை வைக்காமல் இருக்க முடியாது. அதாவது ஐரோப்பிய யூனியன்ல வரப்போகிறது, ஆகவே நாங்களும் தடை வைக்கணும், நாங்களும் அதுக்கு உட்படுகிறோம் என்று சொன்னார்கள். அப்ப இதுதான் உலக அரசியல். அன்று இருந்த சூழல் வேறு, இன்று இருக்கின்ற சூழல் வேறு அல்லவா? அன்று நீங்கள் கூறுவது போன்று இந்தியா ஒரு விதத்தில் அப்படி இருந்தது. ஆனால் இன்று இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு மதச்சார்பான ஒரு இந்தியாவைத்தானே இப்போது இருக்கக்கூடிய அரசு கொண்டு செல்ல முடிகின்றது. இப்போது நான் கேட்கின்ற திவாகரன் அவர்களே, நீங்கள் கூறுகிற இந்தியா ஒரு பலமான இந்தியா அல்லது ஒரு அரசியலை அனுமானிக்கக்கூடிய இந்தியா என்றால் வடக்கு கிழக்கில் இந்து ஆலயங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அப்படியாயின் இப்போது இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய அரசு பௌத்த சித்தாந்தத்துக்கு ஆதரவு, ஈழத்தமிழர்கள் சித்தாந்தத்தை விட்டுவிடுங்கள், தான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் அழிந்தாலும் பரவாயில்லை, பௌத்த சித்தாந்தம் முக்கியம் என்கின்ற ஒரு அரசு. இப்படியானால் நீங்களே முரண்படுகிறீர்கள் இதிலே. அதாவது அவர்கள் ஒரு மதச்சார்புடைய நாடு என்று சொல்கிறீர்கள். இஸ்லாமிய நாடு ஒன்றிலே பிரச்சனை என்றால் எல்லா இஸ்லாமிய நாடும் குரல் கொடுக்கும். ஆனால் இங்கே இந்துக்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்று நீங்களே சொல்கிறீர்கள். ஆனால் இந்தியா ஒரு மதச்சார்பு நாடு. இங்கே இரண்டு இடத்திலே நீங்கள் முரண்படுகிறீர்கள். ஆனால் இங்கே இருக்கிற விடயம் ஒன்றுதான், அவர்கள் மதச்சார்புடைய நாடுதான். அதற்காக அவர்கள் மதச்சார்பை இறைச்சி சாப்பிட்டால் நாங்கள் எலும்பை மாலையாக கட்டிக்கொண்டு திரிவதில்லை. அவர்கள் அதைத்தான் செய்வார்கள், ஆனால் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இலங்கை விவகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் ஒரு கொஞ்சம் தான், அதை அவர்கள் அலட்டிக்கொள்ள போவதில்லை. இரண்டாவது, மதம் என்ற ரீதியில பார்த்தால் பௌத்தம் என்பது இந்தியாவில் தான் பிறந்தது, அது இந்தியாவில் தான் வளர்க்கப்பட்டது. ஆகவே அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அதனுடைய பிலோசபி இன்னும் புரியாமலும் இருக்கிறது. இந்திய ராஜதந்திரத்தில் உள்ள பெரிய குறைபாடு அதுதான். அதாவது இந்தியாவுடைய ராஜேந்திர செயற்பாடுல கடந்த 2500 ஆண்டு கால இலங்கையினுடைய வரலாற்றில இந்திய ராஜேந்திர வங்கி தோல்வி அடைஞ்சிருக்கின்றது உண்மை. அப்ப அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கான தேவை எப்போது வருவதோ அப்போதுதான் புரிந்து கொள்வார்கள். அல்லது புரிந்து கொண்டாலும் அதை பற்றி அவர்களுக்கு தேவை ஏற்படும் போதுதான் அதை பயன்படுத்த முனைவார்கள். ஆகவே
இந்த மதச்சார்பு என்று பேசிக்கொண்டு இருப்பதில் எந்த பலனும் கிடையாது. ஒன்று முதலாவது. இரண்டாவது, நீங்கள் ஏற்கனவே சொன்னதை இந்த வரலாறு வேண்டாம் வரலாறு வேண்டாம் என்று சொல்வார்கள் அல்லவா, வரலாறு இல்லாமல் யாருமே கிடையாது. வரலாறு தான் யாவரையும் வழிகாட்டுகிறது. இங்கே இந்தியாவை இந்தியாவை ரெண்டு பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் ஒன்றாக இணைத்து அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானையும் பர்மாவையும் பூட்டானையும் நேபாளத்தையும் இணைத்து ஒரு இந்தியா இருந்தது, பிரிட்டிஷ் இந்தியா. ஏன் அவற்றையெல்லாம் பிரித்து விட்டார்கள் என்றால், மதம்தான், ஒரு மதச்சார்புடைய ஒரே மக்கள் கூட்டம் ஒன்றாக இருந்தால்தான் இந்து சமுத்திரத்தை கையாள முடியும் என்பதனாலதான் அவர்கள் இந்த இந்தியாவை, இப்போது இருக்கிற இந்தியாவை வடிவமைத்தார்கள். இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஹார்ட்லேண்ட் தியரி, மெக்கிண்டர் குறிப்பிட்ட ஹார்ட்லேண்ட் தியரியில இந்தியா எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும், எவ்வாறு இந்த ஹார்ட்லேண்டை ஐரோப்பியர்கள் கையாள வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அமெரிக்க அட்மிரல் தியாமோகன் குறிப்பிடுகின்ற இந்த கடல் பாதுகாப்பு வலயம் அது சொல்லுகிறது, இந்தியாவை அனுசரிக்காமல் இந்த இந்து சமுத்திரத்தை பாதுகாக்க முடியாது யாராலும். ஏனென்றால் அவர்கள் ஒரு பெரிய கடல் பரப்பை கொண்டவர்கள், பெரிய மக்கள். அமெரிக்கா கூறுகின்றது, ரஷ்யாவிடம் இருந்து கருப்பு சந்தையில் அதிகளவான எண்ணெயையும் இந்த கடல் வளத்தை பாதுகாக்கிறேன் என்று கூறுகிற இந்தியா தான் எடுத்துச் செல்லுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது பொறாமையின் வெளிப்பாடு தானே. இது உங்களுக்கு நீங்களே சொல்றதுல, நீங்கள் சொல்ற தோணிலிருந்து தெரியல ட்ரம்புக்கு இருக்கிற அந்த பொறாமை. அதாவது அப்படி என்றால் நீங்கள் கருப்பு சந்தை வியாபாரத்தை ஊக்குவிக்கிறீர்களா உலகத்தில்? இந்த கருப்பு சந்தை, இந்த உலகத்துல கருப்பு சந்தை வெள்ளச்சந்தை என்று ஒன்றும் கிடையாது. வியாபாரம், நலன்கள், அவரவர் நலன்கள் தானே தவிர இங்க கருப்பு சந்தை வெள்ளச்சந்தை என்று பார்க்கிறதெல்லாம் இது இந்த ஜனநாயகம் என்று சொல்வார்கள் அல்லவா. 51 முட்டாள்கள் 49 முட்டாள்களை அடக்குறது தான் இந்த ஜனநாயகம். அதே மாதிரிதான் இந்த பெரிய கல்லன் சின்ன கல்லனை அடக்குறது தான் இந்த கருப்பு சந்தை. இந்த கருப்பு சந்தை வெள்ளச்சந்தை என்று ஒன்றும் இல்லை, இந்த கருப்பு பணம் வெள்ள பணம் என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் நலன்கள். தாங்களே ஒரு சட்டத்தை வகுத்து விட்டு அந்த தாங்கள் வகுத்த சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறதான் கருப்பு சந்தை என்று சொல்லுகிறேன். இங்கே சட்டங்கள், ஒழுங்குகள், விதிகள் எதற்காக வைக்கப்படுகிறது? ஆளுபவனுக்காக, பலமானவனுக்காக வைக்கப்படுற சட்டங்களை தவிர பலமற்றவனுக்காக சட்டங்கள் இங்கே வரையப்படுவதில்லை. பலமானவனை பலப்படுத்துவதற்கும் அவனை பாதுகாப்பதற்கும் தான் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரசியல் ஜாப்புகளும் அவ்வாறு தான் இருக்கின்றன. வரலாற்றின் அடிப்படையில தான் ஒரு பண்பாட்டையும் வரலாற்றையும் கொண்டுதான் சட்டங்கள் வந்திருக்கின்றன. இந்த அரசியலமைப்பு அவ்வாறு தான் எல்லா அரசியலமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்லவர் கெட்டவர் என்ற இந்த கதைக்கு இடமே இல்லை இந்த உலகத்தில். நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அனுரகுமார திசாநாயக்க இந்த பூகோள அரசியல் நெருக்கடியை இலங்கையில் எப்படி கையாளுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? கடந்த கால ஜனாதிபதிகளை விட ஒரு இந்தியா, சீனா, மேற்குலகம் என்று 3 கட்டங்களாக இருக்கின்றது. இதில் அனுரகுமார திசாநாயக்க மேற்குலகோடு அதிகளவு நெருக்கத்தை பேணுவதாக கூறப்படுகிறது. என்னதான் இலங்கைக்குள் இறுதியாக ராஜதந்திர முடிவுகளை எடுப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு? அதாவது சிங்கள ராஜேந்திர இராஞ்சியர்கள் மிக பலமானவர்கள், மிக கெட்டிக்காரர்கள். இந்த தமிழர்கள் கொக்கரிப்பது போல அல்ல. அவர்கள் யாவரையும் உள்ளுக்கு வர விடுவார்கள். அமெரிக்காவும்பா, சீனாவும்பா, இந்தியாவும்பா எல்லாரையும் உள்ளுக்கு விடுவார்கள். இந்த 3 பேரும் அடிபட்டு வெளியில போடுவாங்க. எல்லாரும் அவர்களுக்கு தெரியும். எல்லாரையும் பாங்கொண்டு கூப்பிட்டு எல்லார்ட்டையும் இருந்து வருகை கொண்டு அவர்களை ஓட்டாண்டியாக கட்சியோடு அனுப்பி விடுவார்கள். இதுதான் இலங்கையில் நடக்கும். அவ்வாறு அவர்கள் கட்சியோடு திரும்பி போற போது நாங்களும் இருக்க மாட்டோம், ஈழத்தமிழர்களும் இருக்க மாட்டோம். அவர்களுக்கு எவ்வாறு இந்த தமிழ் மக்களை அசிமிலேட் பண்ணுவது என்பதை அவர்கள் மிக வல்லமை வாய்ந்த மதிநுட்ப வலுவை பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். அப்ப இந்த வல்லமை வாய்ந்த ஸ்மார்ட் பவரால தான் இலங்கையில தமிழ் மக்கள் ஆளப்படுகிறார்கள். இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க வெறும் காய்ச்சட்டையோட நடந்து போறாருண்டா பலாலி ரோட்டுல நாங்கள் நினைக்க கூடாது அனுரகுமார் திசாநாயக்க ஒரு எளிமையானவர் என்று. அவருடைய நடை ஒரு இருமாப்பானது. நான் உங்கள் பிரதேசத்தில் நடந்து வருகிறேன் என்பது. அதாவது இலங்கையின் வரலாற்றில, அதாவது 77ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வேற பயம். இந்த கருத்த கொடிக்கு பயந்தவர்கள், பிறகு கரும்புலிக்கு பயந்தவர்கள். இப்போது அவர் கரும்பு காய்ச்சிட்டு நடந்து போகிறார். ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் ஒரு குண்டூசியால உரி குத்த மாட்டினோம் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் எங்களுக்கு மிக கடுமை, எங்கட வலுவுக்கு மிஞ்சிய மிக இதால அடிச்சு, எங்கட பெரும் சம்மாட்டியால் அடிச்சு அடக்கி வச்சிருக்கு. நாங்கள் பயந்து போயிருக்கிறோம் எங்களுடைய ஆட்கள். அப்ப ஒரு தரம் எடுத்து கலைக்க மாட்டோம். இப்ப எல்லாருக்கும் இந்த செல்வி எடுக்கிற இந்த மனநோய் வந்து விட்டது. எல்லாரும் போய் செல்வி எடுக்கணும், குட் மார்னிங் சொல்லணும், இதெல்லாம் இருக்கும். இது இயல்பாக மக்களுக்கு வர பிரச்சனை. மக்களுக்கு அந்த ஆசைகள் எல்லாமே இருக்கும். எல்லாம் நலன்கள் சார்ந்ததுதான். அதாவது
அதிகாரம் இருக்கிற பக்கத்தோட சாருவது இயல்பானது. அதாவது 90ஆம் ஆண்டுல இருந்து ஒரு 2015ஆம் ஆண்டு மட்டும் டக்ளஸ் தேவானந்தாவோட தான் நிறைய யாழ்ப்பாணத்தின் கல்விமான்கள் எல்லாம் ஒட்டி கொண்டிருந்துக்கணும். பேர் போல கல்விமான்கள் எல்லாம் ஒட்டி கொண்டிருந்துக்கணும். ஏன் ஒட்டிக்கணும்? அதிகாரம் அவரிடம் இருக்கிறது, அவரிடம் இருந்து என்ன பெற முடியும் என்றது. இப்போது யாரும் அவரை பிடிக்க உடனே யாரையும் அங்க காண இல்லை. இப்ப 4 பேர் அவரோட நின்று பொங்கல் கொண்டாடினோம். ஆனா முந்தி நிறைய பெரிய கல்விமான்கள் எல்லாம் கொண்டாடினோம். இப்ப கல்விமான்களுக்கு தெரியும் தானே இனி இவர்கிட்ட அதிகாரம் இல்லையாண்டு. இப்போது புதிய அமைச்சர்கள், புதிய மீன்குஞ்சு அமைச்சரோடையும் போய் நிற்கணும். இந்த அரசு சார்ந்த அதாவது எம்பிக்களுடன் போய் நிற்கணும். இது இயல்பு, இது மக்களுக்கு நலன். உலகம் தழுவிய அரசியலில் நலன் தான் இங்க முக்கியம். அது ஈழத்தமிழர்களுக்கும் அதுதான் உண்மை, சாதாரண குடிமகனுக்கும் அதுதான் இருக்கும். யாவரும் தங்களுடைய நலன்களை பாதுகாப்பிலே இதாயிருக்கணும். இந்த அதாவது ஒரு தேசிய உணர்வு எப்போது வருகின்றது என்றால், நாம் அடக்கப்படுகிறோம் என்பதை பட்டவர்த்தமாக தெரிகிற போதுதான் வரும். அதாவது முன் அரசியலுக்கு கூட அளிக்கப்படுவது இருந்தால் அங்க போராட்டம் வராது. இரண்டாவதை சொல்லுவதற்கு யாரும் இருக்க போவதில்லை. அதை சொல்லவும் மாட்டார்கள், சொல்லுவவர்கள் அதுக்கப்படுவார். ஆகவே ஈழத்தமிழர்கள் இப்போது தாயகத்துல ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது. எந்த கட்சிகளும் நடத்த முடியாது. அனைத்து கட்சிகளும் பலவீனமாக இருக்கின்றன. அனைத்து கட்சிகளும் இப்ப அரசோடு ஒட்டி போக வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் ஒட்டாவிட்டால் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்க போவதில்லை. அவர்கள் மக்கள் இப்போது இவர் என்ன தந்தார், இந்த கட்சி என்ன தந்தார் என்றுதான் கேட்குது. அப்ப அந்த தந்தார் என்பது என்ன? நலன் பெறுவது, ஏதாவது பெற வேண்டும். இதான உலகம். இது ட்ரம்பாவும் இருக்கலாம், புட்டினாவும் இருக்கலாம், மோடியாவும் இருக்கலாம். அனைவருக்கும் நலன் தான் இங்க முக்கியம். இந்த நாங்கள் வெறும் புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு கற்பனையில பேசிக் கொண்டிருக்க முடியாது. நலன்கள் இல்லையே எந்த செயலும் நடக்காது. கிரீன்லாந்துக்கு அவர் போறாருண்டா, கிரீன்லாந்து எனக்கு தாண்டு அவர் கேட்டார் என்றால் அது அவருடைய அமெரிக்க தேசிய நலன், அவருடைய கொண்டு போகுது. அதனால இவர் கேட்டதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துல டென்மார்க்ல எல்லாரும் பரிகாசமா சிரிக்கணும். ஆனா அவை சிரிக்கிறது உண்மைதான். ஆனால் இவர்களுக்கு பகுதியாக தெரிகிறது. ஆனால் அவருக்கு அது தேசிய நலன், தன்னுடைய வருமானம். இது ரெண்டையும் பிரிந்து 2 விடவும் 2. ஆனால் ஐரோப்பியர்கள் ஒரு நகர்வை செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நகர்வை முதல் தடவையாக செய்திருக்கிறார்கள். அதாவது 2ஆம் உலகப் போரில் பங்கு பெற்ற அமெரிக்கா திடீரென்று 2ஆம் உலகப் போரில் பங்கு பற்றி தன்னுடைய பங்கையும் பாத்திரத்தையும் பெற்றுக்கொண்டது. இறுதி நேரத்துல அமெரிக்கா இந்த போர்ல பங்கு பெற்றாட்டி இன்றைக்கு அமெரிக்கா முதன்மை வாய்ந்த நாடாக இருக்காது. அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காக காத்திருந்து யுத்தத்தினுடைய இறுதி நேரத்துல பெரிய அளவு எந்த செலவையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தாமல் போய் 2 அணுகுண்டை போட்டுட்டு வெற்றி கனியை பறித்து கொண்டது. இது நாங்கள் தமிழ் புராணங்கள்ல பார்க்கிற பிள்ளையார் சிவனை உமாதேவியும் சுத்தி மாம்பழம் பெற்றது போலத்தான். இது இங்க நலன் தான் இருக்கிறது. நீங்க பாருங்கள், இந்த புராண இதிகாச கதைகளே நலன்கள் தானே இருக்கிறது. நிச்சயமாக ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், சர்வதேச அரசியல், பூகோள அரசியல், இந்தியா இலங்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி நிலை அரசியல்களில் ஈழத்தமிழர்களின் பலவீனமான நிலை, புலம்பெயர் தமிழர்கள் தமிழ் அமைப்புகளுடனான புலம்பெயர் அமைப்புகளின் பலவீனமான நிலை, குறிப்பாக சொல்லப்போனால் 16 ஆண்டுகளில் புலம்பெயர் அமைப்புகள் ஒரு தகர்க்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருப்பது என்கின்ற பல முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உணர்ந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.